கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை லேவியராகமம் 20:26. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கத்தான். ஏன் நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கேன்னு சொன்னேன். மற்றவர்களை விட்டு, அந்நிய ஜாதிகளை விட்டு, அவிசுவாசிகளை விட்டு உங்களை நான் பிரித்து எடுத்திருக்கேன். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு தான், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் வாழும்படிக்கு தான் நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கேன். ஏனென்றால் கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. ஆண்டவர் விரும்புகிறாரு பரிசுத்தத்தை தான். அதனால தான் பரிசுத்தமாக வாழறதுக்கு தான் பிரித்து எடுக்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா அந்நிய அக்கினியை நம்ம விட்டு விலக்கி நம்மளை பிரித்தெடுத்து இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அவர் தேவன் சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கொடுத்தார். காரணம், அவர்களை விட்டு அந்த எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து அவர்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். அதான் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கொடுப்பேன் மகளே, நீ கவலைப்படாத, கலங்காத, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். காரணம், நீங்கள் எனக்கு ஏற்றவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை பிரித்து எடுத்தனால கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமாய் ஆராதித்து ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரையே நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.